கோயில் எதுக்காகன்னு ஒரு கேள்வி கேட்குறோம். கோயில் எதுக்காக? இப்போ பல பேர் சொல்கிறாங்க, இந்த கோயில் கட்டின நேரத்துக்கு 2 ஃபேக்ட்ரி கட்டியிருந்தால் 4 பேருக்கு வேலை கிடச்சிருக்கும்ல. திருநெல்வேலிக்கு பக்கத்தில் 3 கிலோமீட்டரில் கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. தயவு செஞ்சு எப்பயாவது அங்கே போயிட்டு வாங்க. அந்த கோயில் சிற்பக்கலைக்கு ஈடாக உலகத்தில் எதுவுமே கிடையாது. சூழலால் இதற்கு ஏதேனும் ஊர் விளையுமே ஆனால் இதிலிருந்து ஒரு சின்ன செங்கல் எடுத்து அது விழுந்த இடத்துல திரும்ப யார் வைக்கிறாங்களோ அவருடைய திருவடிகளை என் தலை மீது தாங்குவேன் அப்படின்னு அந்த பாண்டிய மன்னன் சொல்லியிருக்காருங்க. இதில் 3 பேருடைய வரலாறு மட்டும் நான் சொல்ல போகிறேன். 3 பேரும் பெண்களுடைய வரலாறு. இதில் 3 பேருடைய வரலாறு மட்டும் நான் சொல்ல போகிறேன். 3 பேரும் பெண்களுடைய வரலாறு. முதல்ல யாருடைய வரலாறு தெரிஞ்சுக்கங்க. 63 நாயன்மார்களில் கடவுளால் என் அம்மை என்று அழைக்கப்பட்ட ஒரு பெண்மணி யார் என்று கேட்டால் காரைக்கால் அம்மையார். கடவுளாலேயே எங்கள் அம்மா அங்கே வர்றாங்க அப்படி சொல்லது காரைக்கால் அம்மையார். இந்த 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்கள் பிள்ளை கேட்குறான், அம்மா இப்போ அவர் பேசிகிட்டு இருக்கார்ல, அதில் இந்த 63 பேரில் யாருமா காரைக்கால் அம்மையார்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க? பேர் இருந்தால் படித்து சொல்லிடுவீங்க. பேர் இல்லை என்ன பண்ணுவீங்க? சுலபமான ஒரு வழி சொல்லித்தரேன் கேளுங்க. 62 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, காரைக்கால் அம்மையார் மட்டும் உட்கார்ந்துருப்பாங்க. அமர்ந்திருப்பவர் மட்டுமே காரைக்கால் அம்மையார். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பெருமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி என்ன அவருக்கு பெருமை? அவர் பிறந்தது எங்கே என்றால் நாகப்பட்டினம். இப்போ புயல் வந்துச்சுல்ல, அந்த நாகப்பட்டினம், அந்த நாகப்பட்டினத்தில் இப்போ அந்த புயல் வந்துச்சு, கஜா புயல். அந்த கஜா புயல் வந்த இடம் அந்த நாகப்பட்டினத்தில் பெரு வணிக குடும்பம் இருந்தது. தனதத்தன் என்ற ஒரு வணிகன். அந்த வணிகனுடைய மகள் பேர் புனிதவதி. நல்ல குடும்பம். பிள்ளையை வளர்க்குறப்பே தினசரி இந்த பிள்ளைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து, கடவுளை வணங்க சொல்லி கொடுத்து, சாப்பிட்றப்ப யாருக்காவது ஏதாவது கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சிவனடியார்கள் வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பு. இப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு தினம் யாருக்காவது ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடாமல் சாப்பிடாது. சாப்பிட்றப்ப யாராவது வந்தால் சாப்பிட சொல்லி சொல்லணுமா? ஏன்னா நம்மளால் பெருசாக கோயில் கட்ட முடியாது, ஒரு சிறு உதவியாக செய்யணும். அந்த பெண்ணு தினசரி சிவனடியாருக்கு எதுவும் கொடுக்காமல் சாப்பிடாது. திருமண வயது வந்தது. தனதத்தன் தன்னுடைய மகளை யாருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார்னா பரமதத்தன் என்ற ஒரு வணிகனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார். இல்லறம் நல்லறமாக இருந்துச்சு. அந்த பரமதத்தன் எப்படிப்பட்டவர்னா நல்ல மனுஷன்தான், ஆனால் எந்நேரம் காசு எண்ணிக்கிட்டே இருப்பார். சில பேர் ரூபாயை தவிர வேறு இதை பற்றி கூட விட மாட்டாங்க. பணம் என்றது, வியாபாரம் பண்ணுறது, இது தவிர வேறு ஒன்றும் தெரியாது. கோயில் சாமியெல்லாம் அப்புறம்தான். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் அவர் கடையில் உட்கார்ந்துருக்கப்ப 2 மாம்பழம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. வேலைக்காரனை கூப்பிட்டு வீட்டில் வண்டி கொடு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு அறுத்து வைக்கட்டும். மத்தியானம் வீட்டுக்கு போனார். இந்த மாம்பழத்தை அவர் கொடுத்து விட்டார் இல்லையா, கொடுத்து விட்டு 10வது நிமிஷம் ஒரு சிவனடியார் வந்திருக்காரு. இந்த பெண்ணு என்ன வழக்கப்படி என்ன செய்யும், எது வந்தாலும் சிவனடியார் கொடுக்காம சாப்பிடாது. ஒரு மாம்பழத்தை எடுத்து அவர் கொடுத்துருச்சு. அவர் வாங்கிட்டு போயிட்டார். கணவன் வந்தார், சாப்பாடு விட்றியா? சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தார். மாம்பழம் கொடுத்து விட்டனே. உடனே அந்த அம்மா மாம்பழத்தை அறுத்து வச்சுது. சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு மாம்பழத்தையும் அறுத்து வை அப்படின்னாரு. இன்னொரு மாம்பழத்துக்கு எங்கே போகிறது? சிவனடியார்த்து கொடுத்தோம்னு சொன்னால் விரட்டி போய் பிடிங்கிட்டு வந்தாலும் வந்துடுவா அந்த ஆள். நம்ம என்ன பண்ணிச்சான், சிவபெருமானை போய் வணங்கி, என் வாழ்நாளில் என் கணவன் என்னிடம் கொடு என்று கேட்டதை நான் கொடுக்காமல் போய்விட்டால் எவ்வளோ சங்கடம், எனக்கு இன்னொரு மாம்பழம் வேணும் சொல்லி முடித்த உடனே ஒரு பழம் கிடச்சது. அந்த அம்மா அதை அவருக்கு அறுத்து வச்சது. அவன் எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே முகம் மாறி போச்சு. இந்த பழம் அந்த பழம் மாதிரி இல்லையே, ரொம்ப ருசியாக இருக்கே, இது ஏது?
அந்த அம்மா செந்தில் மாதிரி இருந்தால் இந்த பழம் தான் அந்த பழம் வாழைப்பழம் மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் மறைக்க விரும்பலை. சிவனடியார் வந்தார், கொடுத்துட்டேன், இதான் நடந்தது. சிவருமான்ட்ட கேட்டேன், ஒரு பழம் கொடுத்தாரு. இவன் சொன்னான், சிவருமான் இந்த மாம்பழ கடையாக வச்சுருக்காரு, எங்கே வா, என் கண்ணு முன்னாடி சிவருமான்ட்ட ஒரு கனியை வாங்கி பார்ப்போம். கை கழுவிட்டு போனான், போ வாங்கு. அம்மா இப்போ தாங்க கவலைப்பட்டா. என்ன தெரியுமா, முதல் கனி வந்தது கூட பெருசு இல்லை, இப்போ வரலேன்னு வச்சுக்கோங்க, யானும் பொய் என் நெஞ்சு பொய்ங்கிற மாதிரி நான் சொன்னது பொய்யா போகுமே, என்ன பண்ணலாம்? யோசிச்சுட்டு, சிவபெருமானே, நான் இப்போ உன்னிடத்தில் இந்த கனியை கேட்குறது எனக்காகவோ மற்றவங்களுக்காகவோ இல்லை. இப்போ நீ கொடுக்கலன்னா என் கணவன் என்னை சந்தேகப்படுவான், உன்னையும் சந்தேகப்படுவான். சொல்லி கண்ணீர் விட்ட உடனே ஒரு மாங்கனி அந்த கல்லிலேருந்து இப்படி நீண்டதான். அதை பார்த்த உடனே இவன் பயந்து போனாங்க. இன்னைக்கு இந்த அம்மா மாம்பழம் வாங்குது, நாளைக்கு அருவா சுத்தியில் ஏதாவது வாங்குச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கேன். அவன் புத்தியை பாருங்க, ஒன்றும் சொல்லலை. வீட்டை விட்டு வெளியே வந்தான். அயல் நாட்டில் போய் பொருள் சம்பாதிக்கிறேன்னா நிறைய சம்பாரிச்சான். மதுரைக்கு வந்தான், இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணான், குழந்தை பிறந்தது. புனிதவதின்னு பேர் வச்சு அவன் பாட்டுக்கு செட்டில் ஆகிட்டான். மனைவியே மறந்துட்டான். அந்த அம்மா போன கணவனை காணமேன்னு தேடுறப்ப ஒற்றர்கள் மூலமாக அவன் மதுரையில் இருக்கான்னு தெரிஞ்சது. பல்லக்கு ஏறி அந்த அம்மா வருது. இவன் பயந்து போய் என்ன பண்ணா, மனைவி குழந்தையோட காலில் விழுந்துட்டாங்க. நீ என் தெய்வம் தான். அந்த அம்மா அஞ்சி பின்வாங்கி, உனக்கு பயன்படாத என் இளமை, என் அழகு எனக்கும் பயன்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் உடம்பில் இருக்கிற தசைகள் எல்லாம் முதிரட்டும்னு சொல்லிச்சான். ஞாபகம் சொல்லுங்க, ஒரு பெண்ணு தன்னை அழகாக்கிக்கிடுவா. ஆனால் இந்த பெண்ணு என்ன செய்கிறா, என் கணவனுக்கு பயன்படாத இந்த உடல் எனக்கு எதுக்கு சொல்லி முடிச்ச உடனே அந்த உடம்பு எலும்பு கூட மாறி போச்சான். ஜீன்ஸ்னு ஒரு படத்தில் ஆடிக்கிட்டே இருக்க திடீர்னு எலும்பு கூட ஆடும்ல, ஐஸ்வர்யா ராய் படத்தில் கண்ணோடு காண்பதெல்லாம் பாட்டில் திடீர்னு ஒரு எலும்பு கூட வந்து ஆடும். இதை பார்த்த உடனே எல்லாரும் அஞ்சு பின்வாங்கிறாங்க. அது என்னாச்சா, பேய் வடிவம் கொண்ட அந்த பெண்ணு சிவபெருமானை நோக்கி நடந்ததான். கைலாயத்தை நோக்கி நடக்குது. அப்படி கைலாயத்தை நோக்கி நடக்கிறப்ப அந்த கைலாயத்தில் தன்னுடைய கால் படக்கூடாதுன்னு தலகளா கையை ஊண்டிக்கிட்டு வருதாங்க. பார்வதி தேவி அஞ்சி, அது யார் அது அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே சிவபெருமான் சொன்னாராம், எம்மை பேணுகின்ற அம்மைகான் அப்படின்னாராம். என்ன பெற்று வளர்த்தது யாருன்னு கேட்குறாங்கல்ல, ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆரூற்றார், ஆரையலார் கேட்குறாங்கல்ல, அதில் என்னை பெற்ற தாய் இதோ வர்றா அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் அம்மையாரை பார்த்து, இமயமலைக்கு வந்து நீ என்னை பார்க்க வேண்டும் என்றில்லை, பழையனூர் என்கின்ற ஊருக்கு அருகிலே திருவாலங்காடு என்ற இடம் இருக்கிறது, அங்கு என் நடனத்தை நீ கண்டு ரசிக்கலாம். சென்னைக்கு பக்கத்தில் திருவாலங்காடுன்னு ஒரு ஊர் இடம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் கீழே ஒரு தளம் போட்டு மூடியிருக்காங்க. அதுக்கு அடியில் அந்த அம்மாவுடைய உருவம் இருப்பதாகவும் சிவபெருமானுடைய நாட்டியத்தை பார்ப்பதாகவும் இருக்குது. இங்கே நீங்கள் இங்கே இருக்கிற முதல் சிற்பத்தை பாருங்கள். சிவபெருமான் இந்த காலை தூக்கி அப்படி மேலே வச்சுருப்பாருங்க தலையில், ஊர்த்துவதாண்டவம்னு அதுக்கு பேர். நம்ம பொங்கலை வாங்கி திண்டு அதில் தடை விட்டு போயிடக்கூடாது. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பல பேர் செய்கிற வேலை என்ன தெரியுமா, தொட்ட உடனே வேலை எதுலையா தடை விட்டு போகணும். சரி, இதுக்காகவே நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். விக்ரமாதித்தன் கதைகள் படிச்சிருக்கீங்கல்ல, விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரம் வேதா படம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அதை என்கிட்ட சொல்லப்படாது. விக்ரமாதித்தன் கதைகள். இப்போ ஒரு கேள்வி தான் நான் கேட்க போகிறேன் திருப்பி. இந்த கதையில் ஒரு என்னன்னா, விக்ரமாதித்தன் எல்லா பெண்களையும் கல்யாணம் பண்ணுறப்ப எல்லா போட்டியிலையும் ஜெயிப்பான். பூரா அறிவு போட்டி தான். அதில் ஒரு பெண்ணு அவள் வச்ச எல்லா போட்டிலையும் ஜெயிச்சிட்டான். கடைசியாக ஒரு போட்டி வச்சா அவள் என்ன தெரியுமா, இந்த பார்
நீ என்னை பார்த்ததில்லை. நான் இப்போ என் 1000 தோழிமாரோட வருவேன். என்னை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் போட்டி. நீ என்னை பார்த்ததில்லை இது வரைக்கும். இப்போ நான் 1000 பேரோட வரப்போகிறேன். என்னை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உடனே வேதாளத்திட்ட கேட்டாவன் விக்ரமாதித்தன். வேதாளம் எது? கூடவே தெரியுது, பெரிய அது, ஒரு பூதத்துக்கெல்லாம் பெரியசு அது. இது ஒத்துக்கலாமா? ஒத்துக்கோ. சரி வா. இப்போ நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ தான் நீங்கள் உங்களுடைய அறிவு முழுவதும் பயன்படுத்தி பார்க்கணும். எப்படி பார்க்கறது? இந்த 1000 பேரும் ஒரே மாதிரி உடை உடுத்தி கையில் விளக்கேந்தி வர்றாங்க. பாவை விளக்கு மாதிரி வர்றாங்க. 1000 பேரும் ஒன்றா வர்றாங்க. இப்படி வச்சுக்கோங்க. 100 பேரா 10 வருஷம் வருது. 1000 பேர் வரவும் விளக்கேற்றிக்கிட்டு விக்ரமாதித்தன் அப்படியே அசந்து போனான். வேதாளத்தை பார்த்தான். என்ன பண்ணுறது? அந்த வேதாளம் சொல்லிச்சு, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு ஊதுறேன், அம்பிட்டு விளக்கு அமர்ந்து போகும். திருப்பி பொருத்துவாங்கல்ல, அப்போ கண்டுபிடி. அதே மாதிரி இந்த வேதாளம் ஒரு ஊதுச்சு, அத்தனை விளக்கு அமர்ந்து போச்சு. ஒரு நிமிஷம் குழப்பமாக இருந்தது. எல்லாரும் விளக்கை ஏற்றுனாங்க. விளக்கை ஏற்றி முடித்த உடனே விக்ரமாதித்தன் வேகமாக ஓடி 5வது வரிசையில் 8வது பெண்ணை கையை பிடிச்சான். நீ தான் இளவரசி அப்படின்னா. அப்படியே அவன் ஸ்டன்னாகி நின்ட்டான். அவள் தான் இளவரசி. எங்கே சொல்லுங்க பார்ப்போம். அவன் எப்படி கண்டுபிடிச்சான்? எப்படி கண்டுபிடிச்சான்? இல்லை, விளக்கு அணைஞ்சிருச்சு. எல்லா விளக்கும் அணைஞ்சிருச்சு. அணைஞ்ச உடனே எல்லாரும் விளக்கு பொருத்துனாங்க. பொருத்தி முடித்த உடனே ஒருத்தர் கையை பிடிச்சி நீ தான் இளவரசின்னா. எப்படி கண்டுபிடிச்சான்? வளர்ப்பு முறையை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை முறை அமையும். இப்போ உதாரணமாக விளக்கு திரிய இப்படி நசுக்கி விட்ட உடனே என்ன செய்வோம் தெரியுமா? பொதுவாக இப்படி தலையில் தேப்போம். இதுதான் எல்லாருடைய வேலையும். அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஏதாவது கையில் பட்டுட்டா தலையிலையோ உடம்புலையோ தேய்க்க மாட்டாங்க. அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வேலைக்காரி கொண்டு வந்து கையில் கொடுக்கணும். டிஷ்யூ பேப்பர் அப்படின்னு கேட்குறோம்ல. இந்த 999 பேர் என்ன பண்ணாடா அப்படின்ட்டு அப்படி தலையில் தேய்ச்சிருக்கா. ஒருத்தி மாத்திரம் என்ன செஞ்சுருக்கா? அப்படி திகச்சு அவங்க சொன்னாங்கல்ல, தோழியை பார்க்குற மாதிரி திரும்பி பார்த்து பிடிச்சிட்டாங்க கையை. பழக்கம்தான் மனிதனை வளர்க்கிறது. ஞாபகம் வச்சுருக்கேன். பல வீடுகளில் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் தான் பல பேர் வாயை தொடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்க்ரீனில் சாப்பிட்டு வந்து வாயை தொடச்சிட்டு போகிறது. ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். இந்த டேபிளை க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே உருவி அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே மாட்டி விட்டுருச்சு. யாராவது மோந்து பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்படியே என்ன செய்யலாம்? எதுக்கு சொன்னேன் தெரியுங்களா? ஊர்துவ தாண்டவம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, சாமியினுடைய கால் அப்படி தலைக்கு மேலே நிற்கிற மாதிரி இந்த நாட்டியத்தை நீ பார்க்கலாம்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டியத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணியாக இருப்பவர் யார் என்று கேட்டால் நம்முடைய காரைக்கால் அம்மையார். திருஞான சம்பந்தருக்கு முந்தியவர், திருநாவுக்கரசருக்கு முந்தியவர், 63 நாயன்மார்களில் முதன்மையாக கருதப்படுகிறவர். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை பாடியவர் யார் என்றால் நம்முடைய காரைக்கால் அம்மையார். முதல் மரியாதை பெண்ணுக்கு தான் சொல்கிறோம்ல, லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறோம்ல, அது காரைக்கால் அம்மையாருக்கு தான். அடுத்ததாக யார் தெரியுங்களா? திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைச்சு மதுரையை சமணர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்படி ஆண்டுகிட்டு இருந்தப்ப ஆண்டுகிட்டு இருந்தாங்க என்ன அர்த்தம்? அரசனையும் சேர்த்து சமணன் ஆக்கிட்டாங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்காக திருஞான சம்பந்தரை கூட்டுற சொல்கிறாங்க மங்கையர்க்கரசியார். அந்த அம்மா கூன்பாண்டியனுடைய மனைவி. அந்த வம்சத்தில் வந்தவர் தான் பராக்கிரம பாண்டியர். அந்த பாண்டிய வம்சத்தினுடைய பிற்கால பாண்டியர்களை வந்தவர். திருஞான சம்பந்தர் வந்துட்டார். சமணர்கள் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவர் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வச்சு விட்டாங்க. தீ வச்சு விட்ட உடனே திருஞான சம்பந்தர் ஒன்றும் சொல்லலை. அந்த தீயை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாராம். எப்படி? இந்த நெருப்பு வைக்கிற அளவுக்கு தைரியம் சமணர்களுக்கு எப்படி வந்தது? பாண்டிய மன்னனால் வந்தது. என் நெருப்பே, நீ போய் பாண்டிய மன்னனுடைய உடம்பில் பற்றிக்கொள். எப்படி? வெப்பு நோயாக மாறு அப்படின்னாராம். மதுரையில் 2 பேர் சொல்லித்தாங்க, தீ கேட்டுச்சு.
ரெண்டு பேர் சொல்லித்தான் நெருப்பு கேட்டுச்சு. ஒன்று திருஞான சம்பந்தர், இன்னொன்று யார் தெரியுமா? கண்ணகி. கண்ணகி தான் சொல்கிறா, பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் இவங்களெல்லாம் விட்டுட்டு தீத்திரத்தார் பக்கம் சேர்மின் அப்படின்னா, நல்லவங்களெல்லாம் விட்டுரு, இல்லாதவங்களை போய் பிடிச்சிக்கோ. கண்ணகி சொன்னா. இவர் என்ன பண்ணாரு? நெருப்பே பாண்டிய மன்னன் போய் அவனுடைய உடம்புல பையவே சென்று பாண்டியருக்காகவே என்னார். பையங்கிற சொல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஊரில் இருக்கான்னு எனக்கு தெரியல. மதுரையில் என்ன சொல்லுவோம்னா பையன்னா மெதுவான்னு அர்த்தம். பைய சாப்பிட்றா ஒன்று அர்த்தம், மெதுவாக சாப்பிடு. பைய போடான்னா மெதுவாக போடான்னு அர்த்தம். இது மெட்ராஸில் சொல்ல முடியாது. நம்மளால் ஒருத்தர் மெட்ராஸில் போய் பஸ்ஸில் ஏறி டிக்கெட் வாங்கியிருக்காரு, 50 ரூபா கொடுத்துருக்காரு. கண்டக்டர் பாக்கி கொடுக்கல. உடனே நம்மால் சொன்னார், பரவாயில்ல பைய கொடுங்க அப்படின்னு இருக்காரு. கண்டக்டருக்கு அலறிட்டாரு. என்ன கேட்டா அப்படின்னு இருக்காரு. பரவாயில்ல பைய கொடுங்கன்னாரு. யோ உனக்கு பாக்கி 7000 ரூபா தாண்டா தரணும், எங்கள் பையில் 2000 ரூபா இருக்கு. அப்புறம் நம்மளால் ஒருத்தர் சொன்னா பையன்னா அது இல்லையா அர்த்தம், மெதுவான்னு அர்த்தம். திருஞான சம்பந்தர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சொல்லு தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்குன்னா தமிழுடைய பெருமையை தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு நிற்குது. அப்படியே பைய இங்கேயும் உண்டு. பைய சாப்பிடு அப்படின்னா அது மெதுவாகங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். எந்திரிச்சு போகிறவங்க கூட பைய போங்க, அதையும் சொல்லணும்ல, வேகமாக போகக்கூடாதுன்னு. சரி, மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தரை வரவழைச்சாங்க, நெருப்பு வச்சுட்டாங்க. இந்த நெருப்பு பாண்டிய மன்னனை போய் பிடிச்சது. அவனுக்கு வெப்பு நோய் வந்தது. வெப்பு நோய்னா இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல, காய்ச்சலில் கூட பேர் பாருங்க, வெப்பு நோயின்னு பேர் வச்சான். இன்னைக்கு நான் பன்றி காய்ச்சலுங்கிறான், அப்புறம் என்ன கோழி காய்ச்சலுங்கிறான், என்னமோ கேட்கவே நமக்கே சிக்கன் குனியா அப்படிங்கிறான். கேட்க அசிங்கமாக இருக்குல்ல இது. ஆனால் அன்றைக்கு வெப்பு நோயினா உடம்பு அனலாக காந்தது. சமணர்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அவங்களால அந்த நோயை போக்க முடியல. திருஞான சம்பந்தர் இருந்தார், நான் வைத்தியம் பண்ணலாமா? பண்ணலாம். அப்போ என்ன பண்ணார் தெரியுங்களா? விபூதியை தாங்க கையில் எடுத்தார். எடுத்து அப்படி பூசிட்டு, மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு பாடி முடிச்சு அந்த திருநீற்று பதியத்தை சொன்ன உடனே அந்த மன்னனுடைய உடம்புல இருந்த வெப்பு நோய் இறங்கிச்சான். இன்னைக்கும் கூட தேவாரம் பாடி விபூதியை பூசிக்கிட்டா மாத்திரை மருந்து சாப்பிட வேணான்னு சொல்லலை, ஆனால் நோயின் தன்மை குறையும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அடுத்து சமணர்களுக்கு இவங்களுக்கு நேர சண்டை வந்துருச்சு. அனல்வாதம் புனல்வாதம். அனல்வாதம்னு என்ன தெரியுங்களா? பாட்டு எழுதி நெருப்பில் போடணும், எரியாமல் இருந்தால் நல்ல பாட்டு, எரிஞ்சு போனால் மோசமான பாட்டு. திருஞான சம்பந்தர் போட்டார், எரியலை, அதான் திருநள்ளாற்று பதிக பாட்டு. சரி, அடுத்து வைகையாத்து தண்ணியில் போடணும், தண்ணியில் போட்டாங்க. அதில் சமணர்கள் இடம்லாம் ஆத்தோட போயிடுச்சு. திருஞான சம்பந்தருடைய ஏடு மட்டும் என்ன வந்து தெரியுமா? ஆற்றை எதிர்த்து போச்சு. எங்கே போச்சு தெரியுமா? எங்கள் ஊர் சோழவந்தான் பக்கத்தில் திருவேடகம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஏடு ஏறினதுனால அதுக்கு பேர் திருவேடகம்னு பேர். அந்த அதில் அவர் என்ன எழுதி போட்டிருந்தா தெரியுங்களா? வாழ்க அந்தனர், வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல், வேந்தனும் ஓங்குக, ஆள்க தீயதெல்லாம் அரண்நாமமும், சூழ்க மையமும் சுயதீர்கவே. இந்த பாட்டு நம்ம வாழ்த்து பாடிவோம். வாழ்க அந்தனர், வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல், வேந்தனும் ஓங்குகன்னார்ல. கூன்பாண்டியனாக இருந்தவன் நிமிர்ந்து உட்கார்ந்தாங்க. நின்ற சீர் நெடுமாறன்னு பேர். நீங்கள் திருநெல்வேலி போயிருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு அரங்கத்துக்கு நின்ற சீல் நெருமால் பாண்டியனுடைய அரங்கம்னு அந்த அரங்கத்தோட பேர் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கலாம். இந்த செயல்பாடெல்லாம் செஞ்ச உடனே மன்னன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி அவனை வர வச்சது யாருன்னு கேட்டால் நம்முடைய மங்கையர்க்கரசி. திருஞான சம்பந்தர் பாடின ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் இந்த பெண்மணி தான். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளக்கை மடமாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடொரும் பரவ
பொங்கலில் ஒருவன் பூதநாயகன்னு அவர் பேரை சொல்லி பாடினது இவங்களை தான். அந்த அம்மா மட்டும் இல்லைன்னா பாண்டிய நாட்டில் சைவ மதம் தலைத்து ஓங்கியிருக்காது. ரெண்டாவது பெண்மணி சொல்லிட்டேன், இன்னும் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் சொல்கிறேன். அது யாருன்னு கேட்டிங்கன்னா திருநாவுக்கரசர். இப்போ நீங்கள் இந்த 63 நாயன்மார்களில் தோளில் உளவாரப்படைன்னு வச்சுருப்பார். உளவாரப்படைன்னு என்ன தெரியுமா? மண்வெட்டி. கோயிலை இன்னைக்கு நீங்கள் சிமெண்ட் தளம் போட்டு சரி பண்ணிடுறீங்க, அப்போல்லாம் சிமெண்ட் தளம் இருக்காது, மண்ணும் குப்பையுமா இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரா, வந்து திருப்பணி செய்வாராம். அப்படி திருப்பணி செய்கிறதுனால உளவாரப்படை வச்சுருப்பார். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் வந்து திருமுனைப்பாடி நாடு. தந்தையார் பேர் புகழனார், தாயார் பேர் மாதினியார், மூத்த மகள் பேர் திலகவதியார், இளைய தம்பி பேர் மருள் நீக்கியார். சரி, இந்த குடும்பத்தில் சோதனை வந்துச்சு. இப்போ நம்ம சோதனை வந்தால் என்ன சொல்கிறோம்? டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு கரண்ட் போச்சுன்னு வைங்க, கடவுளே என்ன இப்படி சோதிக்கிறியே, போடுறான் பக்கத்து போய் பார்த்துட்டோம். அவன் போயிட்டு வந்து அங்கேயும் போச்சு, நல்ல வேளை அவனும் பார்க்கல நானும் பார்க்கல. இன்னொருத்த வந்து தெருவே போச்சு, அப்படி போட்டு பிரமாதம், ஒரு வயலும் பார்க்கல. இப்படித்தான் நம்ம சோதனைங்கிறோம். அதுவா சோதனை? சோதனை எப்படி பாருங்க. இந்த பெண்ணு வயதுக்கு வர்றாங்க, அப்போ அவருக்கு பல்லவ தேசத்தினுடைய தளபதியாகிய அந்த பெருமகனார திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருமணம் நிச்சயமாச்சு, போர்க்களத்துக்கு போயிட்டார். போர்க்களத்துக்கு போன நேரத்தில் திருமணம் நடக்கலையேன்னு தந்தை இறந்து போனார், தாயும் இறந்து போயிட்டாங்க. என்ன சிரமம்னா, போர்க்களத்தில் அவர் இறந்து போயிட்டாருங்க. தந்தை இல்லை, தாய் இல்லை, நிச்சயம் செய்யப்பட்ட கல்யாணம் ஆகலை, நிச்சயம் செய்யப்பட்ட கணவன் இல்லை. நம்ம என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு வாழ்க்கையில் ஒருத்தர் நிச்சயம் பண்ணியாச்சுன்னா அவர் தான் கணவர், நான் இன்னும் கல்யாணம் பண்ண மாட்டேன். இப்படி இருக்கப்ப தம்பி என்ன பண்ணார் தெரியுமா? மதம் மாறி போயிட்டார், சமண மதத்துக்கு போயிட்டார். இப்போ நம்ம என்ன செய்யுமா, திருமுனைப்பாடி நாட்டிலிருந்து திருவீரட்டானம்னு ஒரு இடம் இருக்குங்க, பன்ருட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கடலூர் பக்கத்தில். அங்கே திருவதிகைன்னு ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் இப்போ போனால் கூட அந்த திருவதிகை கோயிலை பார்க்கலாம். அந்த கோயிலில் போய் தினம் விளக்கேற்றுமா. இந்த இப்போ நான் இன்றைக்கி பார்த்தேன், அந்த இடத்துல நிறைய பெண்கள் விளக்கேற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விளக்கேற்றி ஒரு விஷயத்தை நாம் இறைவனிடம் கேட்கிற போது அது கட்டாயம் நடக்குங்கிற நம்பிக்கை உண்டுங்க. இந்த அம்மா தினம் போய் விளக்கு போடுமா. அந்த விளக்கு போடுறப்ப என்ன சொல்லி போடும்? எனக்கு சொர்க்கம் கொடு, அது வேணும் இது வேணும் இல்லைங்க. கடவுளை வேண்டுறப்ப நல்லதை நினச்சி வேண்டினா தான் நல்லது நடக்கும். 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்கான். ஒருத்தன் பேராசக்காரன், இன்னொருத்தன் பொறாமக்காரன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேராசக்காரன் பொறாமக்காரன். 2 பேரும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. திடீர்னு கடவுள் வந்துட்டார், அன்னைக்கு பார்த்து வந்துட்டார். வந்த கடவுள் சொன்னாராம், உங்கள் 2 பேர்த்துக்கு வரம் தரப்போகிறேன். உடனே 2 பேர் மடியை பிடிச்சிருக்காங்க, போடுங்க. அப்படி போட மாட்டேன், உங்கள் 2 பேர்த்தில் ஒருத்தன் என்கிட்ட வரம் கேட்கணும். கேட்டவனுக்கு 1 பங்கு கொடுப்பேன், கேட்காம வாயை மூடிக்கிட்டு இருக்கான்ல அவனுக்கு 2 பங்கு கொடுப்பேன், கேடு. இப்போ பொறாமக்காரன் யோசிச்சான், நான் 1 வீடு கேட்டால் அவனுக்கு 2 வீடு, நான் 1 காரு கேட்டால் அவனுக்கு 2 காரு. என்னால் அவன் பணக்காரன் ஆகக்கூடாது, வாயை பொத்திக்கிட்டான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? மூக்கையும் சேர்த்து பொத்திக்கிட்டான். மூச்சு விட்டா கூட அவனுக்கு போய் சேர்த்துரும். கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கடவுளே வந்துட்டார். கேளுங்கப்பா, உனக்கு என்ன வேணும், அவனுக்கு என்ன வேணும்? உனக்கு 1 பங்கு, அவனுக்கு 2 பங்கு. கேட்டவனுக்கு 1 பங்கு, கேட்காதவனுக்கு 2 பங்கு. அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இது என்ன கிருச்சாமியாக இருக்குது, கேட்டவனுக்கு 1 பங்கு கொடுக்குதா, கேட்காதவனுக்கு 2 பங்கு கொடுக்குதாமே. கேட்கவே இல்லை 2 பேரும். கடைசியாக சாமி கேட்டார், கேட்குறீங்களா இல்லையாடா, போப்பறடா அப்படின்னு இருக்காரு. இப்போ பொறாமக்காரன் வாயை திறந்தாங்க, சாமி நான் எது கேட்டாலும் அவனுக்கு 2ஆ? ஆமாம். நல்லா யோசிக்கு சாமி, நான் எது கேட்டாலும் அவனுக்கு 2ஆ? ஆமாடா சொல்லு. அப்படிதான் எனக்கு இந்த வலது கண்ணை அவிஞ்சு போட்டே போடும் அப்படின்னா. ஏன் தெரியுமா? நானாவது தட்டு மாதிரி வீட்டுக்கு போயிடுவேன்,
அவன் 2 கண்ணும் தெரியாமல் போய் லாரியில் அடிபடுவான். இப்படியா சாமிகிட்ட வர கேட்பாங்க? கடவுளே வந்தாலும் கூட சிலருக்கு வர கேட்க தெரியாதுங்க. அதுதான் சொன்னாங்க, அவரே சொன்னார், நான் என்ன வேண்டும் என்று உன்னிடம் கேட்க வேண்டும் என்பது அவசியமில்லை, எனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய், அதுதான் முக்கியம். கடவுள்கிட்ட போய் நின்னா போதுமா? நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியுமா? பெரிய பட்டியலோடு போய் கடவுளை பயமுறுத்தக்கூடாது. சில பேர் பெரிய பட்டியல் கொண்டு சாமிகிட்ட கொடுத்து மறுநாளே போயிடுவாங்க. நேற்று கொடுத்தனே என்னாச்சு? என்ன அவருக்கு வேறு வேலையே இல்லையா? இத்தனையாக கேட்பாங்க. இப்போ பாருங்க, இந்த அம்மா தினம் போய் விளக்கு போடுங்க. எதுக்கு தெரியுமா? என் தம்பி ஒரே ஒருத்தன் எங்கள் குல விளக்கு வேறு மதத்துக்கு போயிட்டான், அவனை சைவ மதத்துக்கு கொண்டு வரணும். ஒரு நாள் அந்த அம்மாவோட கனவுல கடவுள் தோன்றி சொன்னாரா சிவபெருமான், கவலைப்படாத, உன் தம்பி வருவான், அவனை நாம் ஆட்கொள்வோம் அப்படின்னாராம். எப்படி? சூளை நோயின்னு ஒரு நோய் இருக்குங்க. இந்த வயிற்றில் ஏற்படுற கடுமையான அல்சர், அதுக்கு பேர். அது வந்துருச்சு. யாருக்கு? மருள் நீக்கியாருன்ற அவருக்கு வந்துருச்சு. உருள்றார் அப்படியே. சமணர்கள் மருந்து கொடுக்குறான், மணிமந்திரங்கள் சொல்கிறான், ஔஷதங்கள் கொடுக்குறான், ஒன்றும் நடக்கலை. உடனே இவர் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு எங்கள் அக்காவை கூட்டுவா அப்படின்னாங்க. ஒரே அக்காவை கூட்டுவா. அந்த அம்மாவுக்கு ஆளுவன்னு சொன்னாங்க, உங்கள் சகோதரன் உருண்டுக்கிட்டு இருக்காங்க, வாங்க காப்பாற்ற. அந்த அம்மா மாட்டேன்ட்டாங்க, நான் அங்கு வரமாட்டேன். சமணர்கள் அமணர்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. அமணர்கள்னா என்னன்னா, அவன் ஆடை கட்ட மாட்டான், திகம்பரர்னு பேர், திக்கையே ஆடையாக உடுத்தக்கூடியவன். அங்கே வரமாட்டேன், அவனை இங்கே வர சொல்லு. வெள்ளாடை உடுத்து கொண்டு தான் அக்கா காலில் போய் விழுந்தாராங்க. விழுந்த உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், என் காலில் விழுகாது, நம்ம குலதெய்வம் சிவபெருமான் காலில் விழு. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நமக்கான குலதெய்வம் ஒன்றும் வீட்டில் உண்டுங்க, மறந்துடக்கூடாது. திருப்பதிக்கு போவோம், பழனிக்கு போவோம், திருத்தணிக்கு போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். எல்லாரும் கும்பிடுற சாமி ஒன்று இருக்கும், நம்ம வீட்டு சாமி ஒன்று இருக்கும். வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப, தொல்காப்பியம் சொல்லுது. அந்த சாமி வீட்டுக்குள்ளே இருக்குமா, எங்கே போனாலும் கூட வருமா. வெளிநாட்டுக்கு போகிறப்ப பாட்டிகிட்ட போய் ஆசீர்வாதம் வணங்க, விபூதி எடுத்து இப்படி பூசி, குலதெய்வம் கூட வருமாப்பா அப்படின்னு சொல்லும் இல்லையா? அந்த குலதெய்வத்தை மறந்துட்டோம்னா நமக்கு ஏற்படுற ஆபத்துகள் அதிகம். நம்மா சொன்னாங்களாம், போ, சிவபெருமான் தான் நம்ம குலதெய்வம், போய் வணங்கு, அவர் தான் உனக்கு ஏற்பட்டிருக்க இந்த சூளை நோயை போக்குவார். நல்லா கவனிச்சுக்கங்க. பாலை கொடுத்து ஆட்கொண்டது திருஞான சம்பந்தரை, ஒரு ஓலை கொடுத்து ஆட்கொண்டது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை, சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டது திருநாவுக்கரசரை, தன்னுடைய காலை நீட்டி அவரை தன்பால் இழுத்தது மாணிக்க வாசகரை. சூளை நோய் வந்த உடனே அப்போ தான் முதல் பாட்டு பாடுறார். கூற்றாயினவாறு விளக்குகளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், தோற்றாதன் வயிற்றில் அகம்படிய குடரோடு துடக்கி முடக்கியிட. பாட்டை பாருங்க. கூற்றாயினவாறு விளக்குகளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவது எப்பொழுதும் சொல்லிட்டு, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானே, சலம்பூவோடு தூவ மறந்தறியேன், தமிழோடு இசைபாட மறந்தறியேன். இப்போ கேட்குறோம்ல, தமிழில் பாடினா சாமிக்கு புரியுமான்னு கேட்குறோம்ல. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அதை பாடித்தானங்க எல்லாரையும் பிழைக்க வச்சாங்க. அந்த திருநாவுக்கரசரை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் அவருடைய சகோதரியாகிய திலகவதியார். இதெல்லாம் காட்டிலும் முக்கியமான ஒரு பெண்மணியினுடைய கதை ஒன்று உண்டுங்க. அவங்க இந்த 63 நாயன்மார்களில் வரமாட்டாங்க, பின்னாடி தொகையடியார்களில் வருவாங்க. கமலவதி என்ற ஒரு பெண்ணு, நிறைமாத கர்ப்பிணி, ராஜகுமாரி, குழந்தை பிறக்க போகுது. சோதிடர்கள் சொல்கிறாங்க, இப்போ குழந்தை பிறந்தா தீயவனாக இருக்கும், இன்னும் ஒரு நாளிகை கழித்து பிறந்தா அந்த பையன் இந்த உலகத்தில்
கோயில்கள் பல கட்டி சிவபக்தனாக வருவான், நாட்டை ஆழ்வான். இப்போ இந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமா? சரி, ஒரு நாளைக்கு நேரம் என் குழந்தை வயிற்றிலிருந்து வராமல் இருக்க என்ன செய்யணும்? மகப்பிறப்பும் மழைப்பிறப்பும் மகாதேவனுக்கு கூட தெரியாதும்பாங்க. மழை எப்போ வரும், பிள்ளை எப்போ பிறக்கும்னு, அதெல்லாம் முந்தி. இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ வேணுங்கிற நாளைக்கு போய் குழந்தைய எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த அம்மா ஒரு நாளைக்கு எனக்கு பிள்ளை பிறக்காமல் இருக்குன்னு என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை சொல்லிச்சாங்க, என்னை அறியாமல் நழுவி கூட பிள்ளை விழுந்துடக்கூடாது, என் கால் ரெண்டையும் மேலே கட்டி என்னை தலகலா தொங்க விடுங்கன்னு சொல்லிச்சான். எல்லாரும் மிரண்டு போனாங்களாம். சொன்னது அரசி, சொன்ன மாதிரியே தலகலா கட்டி தொங்க விடுறாங்க. அந்த ஒரு நாளைக்கு நேரம் முடிஞ்ச பிறகு கீழே இறக்கின உடனே குழந்தை பிறந்துருச்சுங்க. தலகலா அப்படி தொங்க விட்டதுனா பிள்ளை 2 கண்ணு சிவந்து போச்சு, ரத்தம் தலைக்கேறி. குழந்தைய அப்படி கையில் பார்த்தா, மகனே செங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்டா ஒரு வார்த்தை, உயிர் போயிடுச்சுங்க. அந்த மகனாகிய கோச்சங்க சோழன் தான் 63 கோயில்களை காஞ்சிபுரத்திலே கட்டியவர். கோவில் நகரம் என்றால் மதுரை இல்லை, விழா நகரம் தான் மதுரை. கோவில் நகரம் என்பது எது அப்படின்னா காஞ்சிபுரம் தான். அந்த பிள்ளைக்காக உலகத்திலே கடினமான வழி இடுப்பு வழி தான். அந்த பிரசவ வழியை தாங்கி கொண்டு பிள்ளையை பெற்றெடுத்து கொடுத்தால்னா, அப்படிப்பட்ட பெண்ணடியார்கள் இருந்ததுனால தான் இன்றைக்கி பெரிய புராணத்தை நம்ம படிக்கிறோம். ராமாயணம் வடமொழியில் எழுதப்பட்டு தமிழுக்கு வந்தது. வடமொழியில் வால்மீகி, தமிழில் கம்பன். மகாபாரதம் வடமொழியில் எழுதப்பட்டு தமிழுக்கு வந்தது. வடமொழியில் வியாசர், தமிழில் வில்லிபுத்தூரார், பெருந்தேவனார், மகாகவி பாரதியார் எல்லாரும். ஆனால் சேக்கிழார் பாடிய பெரிய புராணம் தானங்க தமிழ் காவியம். ஞாபகம் வச்சுக்கங்க, தமிழர்கள் படிக்க வேண்டிய காப்பியம் எதுனா பெரிய புராணம். இலை எப்படி போட்டு சாப்பிடணுங்கிற விஷயம் அதில் சொல்லப்படும். இப்போ இலை எப்படி போட்டு சாப்பிட்ணும்? நுனி இலை இடது கை பக்கம் இருக்கணும், அறுத்த பகுதி வலது கை பக்கம் இருக்கணும். அப்பூதிடிகள் வரலாற்றில் இந்த செய்தி சொல்லப்படுது. இலையை எப்படி மூடணும், எப்படி இது பண்ணணும் சாப்பிட்டுட்டுங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஒரு சில பேருக்கு இலையை எப்படி மூடுறதுன்னு தெரியாது. சில பேர் அப்படியே வச்சுட்டு போயிடுவான். மூடுறப்ப இப்படி மூடணுமா? 1000 காரணம் சொல்கிறான். நான் ஒரு காரணம் சொல்கிறேங்க இருக்கேன். அந்த பக்கமும் சாப்பிட்றாங்க, இந்த பக்கமும் சாப்பிட்றோம்னா, இப்படி இலையை மூடினோம்னா இதில் இருக்கக்கூடிய சோத்து பருக்கையோ மற்றதை அடுத்த இலையில் போய் படாது. இப்படி மூடினீங்கன்னு வைங்க, பக்கத்து மேலே பட்டுரும். சாப்பிட்றப்ப நாகரீகமாக சாப்பிடணும். இப்போ இவையெல்லாம் சொல்லப்படுகின்ற செய்தியாக பெரிய புராணத்தில் வருகிறத பார்க்குறோம். நான் சொற்பொழிவை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், கேளுங்க. கடவுள் எங்கே இருக்காருன்னு நான் கேள்வி கேட்டு கோயிலில் இருக்காருன்னு சொன்னதோடு மட்டுமில்லைங்க, எங்கெல்லாம் இறைவன் இருக்கிறான் என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவன் எல்லாரிடத்திலும் இருக்கிறான், எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறான். எத்துணையும் பேதபுராதி எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் அப்படின்னு வள்ளலார் சொல்வார். ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறேன். எளியவர்களுக்கு உதவி செய்தால் அது கடவுளுக்கு போய் சேருமா? கடவுளுக்கு செஞ்சால் எளியவர்களுக்கு போய் சேருமா? ஒரு பட்டிமன்ற தலைப்பே வைக்கலாம். எளியவர்களுக்கு செய்தால் கடவுளுக்கு போய் சேருங்க. எப்படி? பழனியில் ஒரு ஜமீன்தார், பொள்ளாச்சியில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவருக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, நிறைய மனைவி கட்டியிருக்காரு, இருந்தாலும் இப்போ ஆம்பளை பிள்ளை கிடைக்கல. முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டார் பழனியில், ஆம்பளை பிள்ளை பிறந்தா 10,000 வாழைப்பழம் உனக்கு நான் பஞ்சாமிரதத்துக்கு அனுப்புகிறேன். சொன்னபடியே ஆண் குழந்தை கிடச்சிருச்சு. 10,000 வாழைப்பழத்தை வண்டியில் கட்டி வண்டிக்காரனை கூப்பிட்டு போய் பழனி கோயிலில் 6 படை வீடுகளில் ஒன்றாகிய பழனி முருகனுக்கு பஞ்சாமிரதத்துக்கு கொண்டு கொடுத்துட்டு வா. ஏன் தெரியுமா? அங்கே பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த சிலை போகர் என்கின்ற சித்தரால் நவபாசானத்தில் செய்யப்பட்டது. அதில் போட்டு எடுத்தோம்னா அது நம்மளுடைய உடம்புக்கு நல்லதும்பாங்க. 10,000 பழத்தை கொடுத்து விட்டாங்க. இந்த வண்டிக்காரர் ஓட்டிக்கிட்டு வர்றாரு. பழனிக்கு ஒரு 4 மைலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு கடையில் தண்ணி குடிப்போம்னு இறங்கியிருக்காரு. வண்டியை நிப்பாட்டி
ஒரு அம்மா குழந்தையோடு வந்து இடுப்பில் குழந்தைய வச்சுக்கிட்டு, ஐயா பசி தாங்க முடியல, பிள்ளையும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஒரு 5 வாழைப்பழம் கொடுங்க. இவர் பார்த்தார், 10,000 பழம் கொடுக்க போகிறோம்ல, அதில் என்ன குறைஞ்சி போகுது சொல்லிவிட்டு 5 வாழைப்பழமா அந்தா அப்படின்னு எடுத்து கொடுத்தார். நம்ம வாங்கிட்டு போயிடுச்சு. பழத்தை கொண்டு போய் கோயிலில் கொடுத்து வந்தார். ஜமீன்தார் கேட்டார், போனியா? போனேன். கொடுத்தியா? கொடுத்தேன். சரி போ, சாப்பிட்டு போய் படு. ஜமீன்தார் படுத்து தூங்கினார். ராத்திரி முருகன் கனவுல தோன்றி, அப்பா நீ அனுப்புன 5 வாழைப்பழம் வந்துச்சு அப்படின்னாரு. படார்னு எந்திரிச்சார் ஜமீன்தார். அட சண்டாள பாவி, 10,000 பழம் கொடுத்து விட்டேன், 5 பழத்தை கொடுத்துட்டு அம்பட்டி ஆட்டையை போட்டுருக்கு. அவனை கூப்பிட்டு வாடா. காலங்காத்தால் கூப்பிட்டு வந்து புளிய மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அவன் கேட்குறான், எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்க. அடி, அப்புறமேல் சொல்லிட்டு அடிக்கியா? 10,000 பழத்தை என்ன ஒன்று? அட கடவுளே, நான் தான் பில்லு போட்டு கொடுத்தல, ரசீது கொடுக்கல, சத்தியமாக கொடுத்தேன். 10,000 பழத்தை கொடுத்தியா? 10,000 பழத்தை கொடுத்தேன். நல்லா யோசிச்சுப்பார். ஞாபகம் வந்துருச்சு, அடிக்காதீங்க. நடுவில் ஒரு ஏழை பொம்பளை சாப்பிடல, பட்னி அடக்கிறேன், எனக்கு பிள்ளைக்கும் ஒரு 5 வாழைப்பழம் வேணும்னு கேட்டுச்சியான்னு சொன்னான்ல, ஜமீன்தார் குச்சியை கீழே விட்டாரு. அந்த ஏழை பெண்மணி தான் முருகன் என்ன செய்திருக்கிறார், அந்த ஏழையின் வடிவத்தில் வந்து அந்த பழங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஏழைக்கு செய்கின்ற ஒரு உதவி இறைவனுக்கு செய்கின்ற உதவியாக. ஒரு போஸ்ட் பாக்ஸில் போட்ட லெட்டரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி, நடமாட கோயில் நண்பர் கொன்றியில் அது படமாட கோயில் பரமர்க்கு சென்றாகும்னு திருமூலர் சொல்வது போல, ஏழை எளியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒன்று அது எம்பெருமானை சென்று சேரும் என்று சொன்னால், அடியார்களுடைய வரலாற்றைத்தான் திருத்தொண்டர் தொகையாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார். அந்த திருத்தொண்டர் தொகையை தொகுத்தவர் யார் என்று கேட்டால், பின்னாடி திருத்தொண்டர் அந்தாதி என்று பாடியவர் நம்பியாண்டார் நம்பி. அந்த 2 கதையும் வச்சுக்கிட்டு தான் பெரிய புராணம் என்ற ஒரு காதையை உருவாக்கினார் சேக்கிழார் சுவாமிகள். அதில் 63 நாயன்மார்களுடைய கதை வந்தாலும் 3 பெண்ணடியார்கள், கமலவதியும் சேர்த்து 4 பெண்ணடியார்களுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, நான் 7:30 மணிக்கு தொடங்கினேன், 1.5 மணி நேரம் ஆச்சு. இந்த 1.5 மணி நேரமும் இப்படியாக உட்கார்ந்து அமர்ந்து கேட்ட ஒரு குழுவை நான் தமிழகத்தில் எங்கும் பார்த்ததில்லை, தென்காசியிலே பார்க்கிறேன். முழு நிலவு ஆகாயத்தில் பிரகாசிக்கின்ற இந்த நல்ல நாளில், மாசி மகத்தில் சைவ சமயத்திலே பெரும்பகும் ஈத்த, இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் நடந்து எவ்வளோ காலம் ஆச்சு? 1400 1500 வருஷம் ஆச்சு. 2000 ஆண்டுகளாக பெண்குலத்தின் பெருமையை போற்றி பாதுகாப்பது நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்பு என்று சொன்னால், அந்த மாண்பினை நாம் பாராட்ட வேண்டும். பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானை போற்றுகிற போது, கடவுளே நீ என்னை காப்பாற்ற வரும்போது ஆசிரியனாக வந்து என்னை ஏற்றுக்கொள் என்று நாம் கேட்போம். தட்சிணாமூர்த்தியை பார்த்திங்கன்னா குருவாக இருந்து நம்ம காப்பாற்றுவார். அருணகிரிநாதரும் முருகப்பெருமானத்திலே கேட்கிற போது, நீ எனக்கு குருவாக வந்து என்னை காப்பாற்றும்பார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று ஆரம்பித்து உலகலாம் என்று பெரிய புராணத்தை முடிக்கின்ற சேக்கிழார் இந்த அருமையான செய்திகள் எல்லாம் சொல்லுமாறு என்னை தூண்டியிருக்கிறார். எம்பெருமானை இறைவனாக ஏற்று குருவாக ஏற்று உங்களிடத்திலே இந்த கதையை சொல்வதற்கான வாய்ப்பினை தென்காசி இந்து நாடார் சபையை சார்ந்த பெருமக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனை என்று எம்பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.